கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த அருமையான பட்டிமன்றத்துக்கு ஆமென் சோதர வருகை தந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அன்போடு வரவேற்கிறேன். உங்களுக்கு நீங்களே ஒரு ஜோரா ஒரு கிளாப் பண்ணிக்கோங்க பாப்போம். நல்லா பாத்துக்கிட்டீங்களா? அவங்களுக்கே இவ்வளவுதான் கை தட்டுவாங்க. அப்ப அதை விட கை தட்டுவாங்கன்னா எந்த அளவுக்கு பேசணும்னு உங்க கையில தான் இருக்குது. இன்னைக்கு அருமையான ஒரு தலைப்போட தான் இரண்டு அணிகளுமே ஒரு தீப்பந்தத்தை கையில எடுத்துட்டு வந்திருக்கிறாங்க. கொஞ்சம் சரி பண்ணி விடுவீங்களா நடுவருக்கு? ஒவ்வொரு மனுஷனுமே காலையில எழும்பும் போது நிறைய கேள்விகளோட எழும்புவோம். குறிப்பா இந்த சைடு பார்த்தோம்னு வைங்களேன், காலையில எழும்புனது என்ன டிஃபன் வைக்கலாம், என்ன லஞ்சுக்கு என்ன வைக்கலாம், என்ன குழம்பு வைக்கலாம், குழம்புக்கு தேங்காய் அரைப்போமா இல்ல அரைக்க வேணாமா, எந்த ரீசனால கணவனோட சண்டை போடலாம் அப்படின்னு சொல்லி பல கேள்விகளோட எழும்புற கூட்டம் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் கூட்டத்தை பாத்தீங்கன்னா, எப்படி இன்னைக்கு மனைவி சண்டை போடுவா, அவகிட்ட இருந்து எப்படி தப்பிக்கலாம்னு சொல்லி காலையில எழும்பும் போதே யோசனையோட எழும்புற ஒரு கூட்டம். இன்னைக்கு வேலைக்கு போலாமா இல்ல வேணாமா இல்ல நாளைக்கு போலாமா அப்படின்னு சொல்லி பலவிதமான யோசனைகளோட நம்ம என்ன பண்ணுவோம், கேள்வியோட ஒவ்வொரு நாளும் எழும்புவோம். அப்படி இல்லாம ஆவிக்குரிய விதமா ஒரு கேள்வி, அருமையான கேள்வி அறிவிப்புல சொன்னாங்க, கிறிஸ்தவ வாழ்க்கையில் வெற்றி பெற எது முக்கியம், விசுவாசம் முக்கியமா ஜெபம் முக்கியமா அப்படின்னு பார்க்க போறோம். விசுவாசம் தான் கிறிஸ்தவனுடைய வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி பேசுறதுக்காக 3 அழகான சகோதரிகள் வந்திருக்கிறாங்க. பாக்குறதுக்கு தான் கொஞ்சம் அமைதியா இருப்பாங்க. பேச ஆரம்பிச்சாங்கன்னா இந்த இடமே தீப்பத்தி எரிய ஆரம்பிச்சிடும். அதனால எல்லாரும் கொஞ்சம் தண்ணி எடுத்து பக்கத்துல வச்சுக்கணும். எப்ப வேணாலும் தீ பிடிக்கலாம், உடனே அணைக்கிறதுக்கு தண்ணி எடுத்து பக்கத்துல வச்சிருக்கோங்க. இந்த டீமை வழி நடத்துற அருமையான சகோதரி ஜென்சி, கரெக்டா ஜென்சி அவங்க வந்திருக்கிறாங்க. ஜோரா ஒரு கைத்தட்டு கொடுத்துருங்க பாக்கலாம். பிரைஸ் லார்ட். அடுத்து அவங்க கூடயே இன்னும் விசுவாசம் தான் கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம், விசுவாசம் இருந்தாதான் இப்ப இல்ல கைத்தட்டு இப்ப இல்ல, நான் பேச முடிச்சதுக்கு அப்புறம் விசுவாசம் இருந்தாதான் வாழ்க்கையில ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க கூட பேசுறதுக்காக சிஸ்டர் நேபா இருக்கிறாங்க. ஜோரா ஒரு கிளாப் பண்ணிருங்க. அடுத்து சிஸ்டர் எஸ்மி இருக்காங்க, அவங்களுக்கும் ஜோரா ஒரு கிளாப் பண்ணிருங்க பாக்கலாம். எஸ்மி தான் செஸ்மி, நல்ல அருமையான பேரு செஸ்மி. தவறா சொல்லிட்டு அதுக்கு ஒரு ஜோரா கிளாப் பண்ணிருங்க பாக்கலாம். என்னத்த விசுவாசத்தை வச்சு ஊறுகாய் கூட போட முடியாது, ஜெபம் இருந்தாதான் அந்த ஊறுகாவையே சூப்பர்ரா ஊறுகாவையே போட முடியும்னு சொல்லி பேசுறதுக்காக அருமையான 3 சகோதரிகள் இந்த சைடு இருக்கிறாங்க. இந்த டீமை வழி நடத்துறதுக்காக சிஸ்டர் சௌமியா இருக்காங்க, அவங்களுக்கு ஜோரா ஒரு கிளாப் பண்ணிருங்க பாக்கலாம். அடுத்து சிஸ்டர் ஜெபர்லின், அவங்களுக்கு ஜோரா ஒரு கிளாப் பண்ணிருங்க. அடுத்த சிஸ்டர் அர்ஷிதா, அவங்களுக்கு நல்ல ஒரு கைத்தட்டு கொடுத்துருங்க பாக்கலாம். இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த இடம் ஒரு போர்க்களமா வெடிக்க போகுது. அதை பார்த்து நாம என்ன பண்ண போறோம், சந்தோஷப்படும். இந்த 2 அணிகள்ல எந்த அணி ஜெயிக்க போகுதுன்னு நாம பார்க்க போறோம். முதல்ல விசுவாசத்தை பேச விடுவோமா ஜெபத்தை பேச விடுவோமா அப்படின்னு யோசிச்சா, ஆமா விசுவாசத்துக்கு தான் ஓட்டு வருது. அதனால விசுவாசத்தையும் நாம என்ன பண்ண போறோம், பேச விட போறோம். ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில் வெற்றி பெற விசுவாசம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்றதுக்காக அந்த டீமின் தலைமை ஆசிரியர்னு சொல்லுவோமா, தலைமை ஆசிரியர் இப்ப வர போறாங்க. எல்லாரும் ஜோரா ஒரு கைத்தட்டு கொடுங்க பாக்கலாம். ஏமே விசுவாசிகளின் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே விசுவாசத்தினால் வளர்க்கப்பட்ட அனைவருக்கும் எனது அணியின் சார்பாக அன்பான வணக்கம். நடுவர் அவர்களே, இன்றைய கிறிஸ்தவர்கள் வாழ்வில் நாம் வெற்றி பெறுவதற்கு விசுவாசமா ஜெபமா, இந்த இரண்டு விஷயங்களில் எது ரொம்ப முக்கியம் என்பதை நீங்க நினைக்கிறீர்கள்? நான் அதை கடைசியில சொல்ல, ஆரம்பத்திலேயே என் தலையிலேயே மிளகா அரைக்க ஆரம்பிச்சிட்டேன். கடைசியில் நீங்க பேசுறத பொறுத்து விசுவாசம் முக்கியமா இல்ல ஜெபம் முக்கியமானு நான் ஆன்சர் சொல்றேன். இன்றைய கிறிஸ்தவ வாழ்வில் நாம் வெற்றி பெறுவதற்கு மிகவும் அடிப்படையான விஷயம் விசுவாசம். நான் எப்படி சொல்றேன்னு கேக்குறீங்கன்னா, நம்ம பைபிளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஆதியாகமத்துல இருந்து பார்த்தோம் அப்படின்னா
ஆபிரகாம நம்ம விசுவாசத்தின் தகப்பன் என்று கூறுகிறோம். அந்த பேர் அவருக்கு சும்மா ஒண்ணும் கிடைக்கல. அந்த பேரை பெறுகிறதுக்கு அவர் விசுவாசத்துல அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்திருக்காரு. அது அவருக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய வெற்றி. தேவன் ஆபிரகாமுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரு. என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தாரு? வானத்தை பார், வானத்தின் நட்சத்திரங்களை எண்ணிப்பாரு, கடல் மணலை எண்ணிப்பாரு, இந்த அளவுக்கு உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் வாக்குத்தத்தம் கொடுத்தார். ஆபிரகாம் என்ன பண்ணாரு? உடனே தேவன் இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு குடுக்குடுன்னு ஓடி போய் முழங்கால் படிட்டு ஜெபித்தாரா? இல்ல. அவர் என்ன பண்ணாரு? விசுவாசித்தார். அந்த விசுவாசத்துக்கு அது தேவன் கொடுத்த பரிசுதான் அவர்களுடைய சந்ததி கடல் மணலை போல பெருகி இருக்கிறது. அதுக்கப்புறம் ஆபிரகாம் விசுவாசித்ததுனால 100 வயதிலையும் ஒரு அருமையான ஒரு பிள்ளையை பெற்றெடுத்தார், ஈசாக்கு. அந்த ஈசாக்கு அவருடைய வாழ்க்கையிலும் கூட ஒரு பஞ்சகாலம் வந்தது. அந்த பஞ்சகாலத்துல பயிரிட்டாலும் எதுவுமே விளைச்சலை தராது. நம்ம என்னதான் பயிரிட்டாலும் விளைச்சல் தராது என்கிற சூழ்நிலையிலையும் அவர் தேவனுடைய வார்த்தை கேட்டு விசுவாசித்து பயிரிட்டார். இதனால அவருக்கு என்ன பயன் கிடைத்தது? 100 மடங்கு பலன் கிடைச்சிச்சு. அப்படிதான் நடுவர் அவரே சொன்னா சரியாதான் 100 மடங்கு பலன் கிடைத்தது. இதுல என்ன தெரியுது? அப்போ கூட ஈசாக்கு முழங்கால் படிட்டு ஜெபித்தார் என்று பைபிள் எங்கேயாவது எழுதி இருக்கிறதா? இல்ல. அவர் விசுவாசித்தார். விசுவாசித்ததின் பலனாக தான் அவருக்கு 100 மடங்காக பலன் கிடைச்சு. இப்படி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அடுத்து நம்ம தாவீதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, தாவீது ஒரு போர்க்களத்துக்கு போறாரு. அங்க யாரு இருக்கா? கோலியாத் இருக்காரு. கோலியாத் எப்படி இருப்பாரு? ரொம்ப பெரிய மனிதரா இருக்காரு. தாவீதோ சின்ன குள்ளமா இருக்காரு. கோலியாத்தை பார்த்ததும் அவர் பயந்துகிட்டு, ஆண்டவரே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, இவர்கிட்ட எப்படியாவது நான் ஜெயித்திரணும் அப்படின்னு முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணாரா? இல்ல. கோலியாத்தை பார்த்து, கோலியாத்தே ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணு, நான் பிரேயர் பண்ணிட்டு வாரேன் அப்படின்னு சொன்னாரா? அதுவும் இல்ல. அவர் என்ன பண்ணாரு? விசுவாசத்தை ஆயுதமாக பயன்படுத்தி அதுல அந்த யுத்தத்துல வெற்றி பெற்றாரு. அப்படிதானே? அதுக்கப்புறம் அப்படி நம்ம இன்னும் பார்த்தோம் அப்படின்னா, புதிய ஏற்பாட்டுல இயேசு கிறிஸ்துவின் காலத்துல இயேசு கிறிஸ்துவ பார்க்க வராங்க எல்லாரும் எப்படி என்ன சொல்லுவாங்க? நம்ம பாஸ்டரை பார்க்க வந்தோம் அப்படின்னா பிரைஸ் தி லார்ட் ஸ்தோத்திரம் சொல்ற மாதிரி இயேசு கிறிஸ்துவ பார்க்க வராங்க எல்லாரும் தாவீதின் குமாரனே, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் அப்படின்னு சொன்னாரு. அப்படிதானே? வந்தவங்க கிட்ட ஏசப்பா நீ காலம் 5 மணிக்கு எழும்பி பிரேயர் பண்ணி அப்படின்னு கேட்டாரா நடுவரே? தெரிஞ்சு இல்ல. அவர் என்ன கேட்டாரு? நீ என்ன விசுவாசிக்கிறாயா? நீ என்ன விசுவாசிக்கிறாயா? இது என்னால செய்யக்கூடும் என்பதை நீ விசுவாசிக்கிறாயா? இததானே ஏசப்பா கேட்டாரு. இதுல என்ன தெரியுது? ஏசப்பாவுக்கே தெரியுது நம்ம வாழ்க்கையில வெற்றி பெறணும் அப்படின்னா விசுவாசம் தான் ரொம்ப முக்கியம். ஜெபிக்கிறவங்களுக்கு எல்லாமே கிடைக்கிறது இல்ல, விசுவாசித்து ஜெபிக்கிறவங்களுக்கு தான் அது நடக்குது. கண்டிப்பா கண்டிப்பா. ஆவியின் கனிகள் எத்தனை நடுவரே? இல்ல எனக்கு தெரியாது, நீங்களே சொல்லிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். ஆவியின் கனிகள் 9, ஆவியின் வரங்களும் 9. இதுல எங்கேயாவது ஜெபம் என்கிற வார்த்தை இருக்குதான்னு நீங்க பைபிள புரட்டி பாத்தீங்கன்னா இல்லவே இல்ல. இதுக்கெல்லாம் நீங்க ஒரு கைத்தட்டு கொடுக்கணும். எல்லாவற்றிலும் விசுவாசம் என்கிற வார்த்தை தான் இருக்குது. இதுலயே உங்களுக்கு தெரிய வேண்டாமா விசுவாசம் எவ்வளவு முக்கியம் என்பது? ஆபிரகாம் நீதிமானாக்கப்பட்டான். எப்படி? விசுவாசத்தினால. நம்மளும் நீதிமானாக்கப்படணும் அப்படின்னா நம்மளும் விசுவாசிக்கணும். அப்படிதானே? கண்டிப்பா கண்டிப்பா. கைத்தட்டு கொடுங்களேன். என்ன பாக்குறாங்க அப்படிதானே? நீங்க கைத்தட்டினாதான் ஒத்துப்பாங்க. அதுக்குதான் அடிக்கடி என்ன பார்த்து அப்படிதானே உண்மைதானே எல்லாம் கேக்குறாங்க. நீங்க அப்பெல்லாம் கைத்தட்டு கொடுக்கணும் அக்கா கேப் விடும்போது. ஆனபடினால நம்ம வாழ்வில வெற்றி பெறுவதற்கு தேவையானது விசுவாசம் 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 என்று கூறி எனது உரையை முடிக்கிறேன். அருமையா பேசினாங்க. இந்த விசுவாசத்தின் அணியோட கேப்டன் சிஸ்டர் ஜென்சி அவங்க என்ன சொன்னாங்க? விசுவாசத்தினால்தான் என்ன பண்றோம், இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை நாம என்ன பண்ண முடியும், ஜெயிக்க முடியும். உதாரணமா நிறைய பேரை சொன்னாங்க. ஆபிரகாமை இழுத்தாங்க, ஈசாக்கு இழுத்தாங்க, அடுத்து தாவீதை இழுத்தாங்க, சும்மா இருந்த ஏசப்பாவையும் கூட சேர்த்து கடைசியில இழுத்து விசுவாசத்துக்கு தான் நீங்க மார்க்கு போடணும்னு சொல்லி அருமையா பேசி முடிச்சுட்டு போய் உட்காந்துட்டாங்க. இவங்க என்ன பேசுறது, விசுவாசம் எல்லாம் இல்லைங்க, ஜபம் தாங்க முக்கியம்னு சொல்லி ஜபத்தின் கேப்டனா நம்ம இப்ப கூப்பிட போறோம். சிஸ்டர் சௌமியா உங்களுக்கு ஜோர ஒரு கைத்தட்டு கொடுத்துருவோமா? அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வணக்கம். வாழ்வில் வெற்றி பெற தேவையானது
ஜெபந்தாம் என்ற தலைப்பில் நான் பேச வந்திருக்கேன். உலகின் அழகான இடம் ஜெப அறை. உலகின் அழகான மொழி ஜெபமொழி. உலகின் அழகான இசை ஜெபரிங்காரம். உலகின் அழகான பாடல் ஸ்தோத்திர பாடல். உலகின் அழகான கவிதை என் அணியினர் செய்யும் ஜெபமே. இந்த கவிதையிலே சொல்லி இருக்கு ஜெபத்தின் இம்பார்ட்டன்ஸ். நான் ஒரு கொஸ்டின் கேட்கட்டுமா நடுவினர்களே? சொல்லுங்க. ஒரு நாள் நாம் ஸ்டார்ட் ஆகும்போது மீன்ஸ் நம்மள தூங்கி எழும்பும் போது முதலாக நாம் என்ன பண்ணுவோம்? ஜெபம் பண்ணுவோம். எஸ், ஓகே. அப்ப நடுவினர்களே சொல்லியாச்சு ஜெபம். சோ நமக்கு தெரியும் ஒரு நாள் ஸ்டார்ட் ஆகும்போது நாம் முதலாவது பண்ணுகிறது இந்த ஜெபம் தான். அப்ப இப்படி நாம் ஜெபம் பண்ணியால் மட்டும்தான் அந்த டே ஃபுல்லா நம்மள ஃபேஸ் செய்யണ്ട எல்லா ப்ராப்ளம்ஸ் அதை நமக்கு சால்வ் ചെയ്യാനും அந்த ப்ராப்ளம்ஸ்നെ ஃபேஸ் பண்ணாനും நமக்கு முடியும். அப்ப ஒரு டே ஜெபத்தினாலே நாம் தொடங்குறோம், ஜெபத்தினாலே நாம் முடிக்கிறோம். அடுத்ததாய் ஒரு கிறிஸ்டியன் நிகழ்ச்சி நமக்கு எடுப்போம். அந்த கிறிஸ்டியன் நிகழ்ச்சியிலும் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? நாம் ஜெபத்தினாலே தானே தொடங்குறோம். இன்னும் நம்ம நிகழ்ச்சி தொடங்கினது எப்படி? ஜெபத்தினாலே தானே. அப்போ ஒரு நிகழ்ச்சி தொடங்குறதும் ஜெபம். அப்போ ஜெபம்தான் ஒரு நிகழ்ச்சியிலும் அது மற்றெல்லா காரியங்களிலும் முதலாக இருக்கிறது. தென் எதிரணியில் என்று சொன்னாங்க அப்ரஹாமுக்கு விசுவாசத்தினால தான் ஒரு குழந்தை கிடைச்சிருக்கு. அப்ரஹாம் ஒரு குழந்தை கிடைச்சதற்கு ஜெபம் பண்ணல அப்படி சொல்லி இருக்கு. ஆனா இவங்க ஆதியாகமம் நேராக வாசிக்கல போல. ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வார்த்தை இப்படி அப்ரஹாம் ஒரு தரிசனத்தில் ஏசப்பனோடு கேட்கிறார்கள். என்ன கேட்கிறார்கள்? அடியோனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளைகளாகவே இருக்கிறார். அப்ப தேவனுமாയിട്ടുള്ള சம்சாரம் அதுவா கம்யூனிகேஷன் தானே ஜெபம். அப்ப அப்ரஹாம் இந்த ஜெபம் பண்ணின பிறகுதான் இந்த ஏசப்பா இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்தாரு. அதுக்கு பிறகுதான் அப்ரஹாம் விசுவாசித்தது. அதுக்கு பிறகுதான் ஒரு குழந்தை கிடைச்சது. பாத்தீங்களா சிஸ்டர்? கொஞ்ச நேரத்துல என்னையே ஏமாத்திட்டாங்க. சரி சரி, நீங்க இருந்தனால தப்பிச்சேன். அடுத்ததாக மீண்டும் அவங்க சொன்னாங்க, எதிரணியிலிருந்து சொன்னாங்க, ஆவியின் வரங்களிலும் ஆவியின் கனிகளிலும் மீன்ஸ் விசுவாசம் இருக்கு ஆனா ஜெபம் இல்லையே அப்படி சொன்னாங்க. ஆனா இந்த ஆவியின் வரங்களாகட்டும் ஆவியின் பலங்களாகட்டும் இவை நாம் பெற்றுக்கொள்வதற்கு என்ன பண்ணணும்? ஜெபம் தானே பண்ணணும். ஜெபம் பண்ணியாதானே இந்த ஆவியின் வரங்களும் ஆவியின் கனிகளும் நமக்கு கிடைக்கும். அப்போ ஜெபம் தானே மோர் இம்பார்ட்டன்ஸ். அடுத்ததாக நம்முடைய வேதத்துல நாம் வாசிச்சால் அங்கே ஜெபம் பண்ணின அநேக மீன்ஸ் மெனி பர்சன்ஸ் நமக்கு காண முடியும். அதுல ஃபார் எக்ஸாம்பிளா நமக்கு பார்த்தா எலியாவுடைய ஜெபம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். எலியா ஜெபத்தினாலே வானத்திலிருந்து அக்கினியே பொழிஞ்சாரு. அப்புறமா 3.5 வருடம் மழை பெய்யாமல் படிக்கு வானத்தை அடைத்தாரு. அப்பம் அப்படிப்பட்ட மகத்துவமான ஜெபத்தை இந்த எலியா பண்ணினார். இந்த வேதத்துல பார்த்தா இந்த ஜெபம் தான் ഏറ്റവും பிரதானப்பட்ட ஜெபம் என்றும் വളരെ கருத்தான ஜெபம் என்றும் சொல்லி இருக்கு. அதனால நமக்கு சொல்ல முடியும் ஜெபம் தான் வாழ்வில் வெற்றி பெற தேவையானது. அடுத்து நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா சாமுவேல். சின்ன பிள்ளைகள் எடுத்து கேட்டாலும் தெரியும் சாமுவேல் யாருன்னு. சாமுவேல் வானத்திலிருந்து பெரிய இடிமுழக்கத்தை பெலிஸ்தர் மீது வரப்பண்ணினார். அப்பம் இந்த ஜெபத்துல நமக்கு பார்த்தா தெரியும் நாம் டெய்லி ஜெபம் பண்ணும்போது வானமே அதிர பண்ணுகிறது நடுவினர்களே. அடுத்ததான் நடுவினர் நெக்ஸ்ட் क्वेश्चन, நாம் 3 நேரம் தவறாமல் பண்ணுகிறது என்னது? 3 நேரமும் சாப்பிடுவோம். வெரி குட். சிலவரு உண்மைதானே, சிலவரு 4-5 நேரம் சாப்பிடுவாங்க. சரி போட்டு நம்ம 2 நேரம் தான் சாப்பிடுறது. சரி, அப்ப நாம் 3 நேரம் தவறாமல் பண்ணுகிறது மீன்ஸ் நம்முடைய சரீரத்திற்காக நாம் தவறாமல் பண்ணுகிறது தான் இந்த சாப்பாடு. மீன்ஸ் இந்த சாப்பாடு இல்லைங்கில் நம்முடைய பாடிக்கு ஹெல்த் இல்ல. மீன்ஸ் நமக்கு நம்முடைய சரீரத்துல தேவையானது இந்த சாப்பாடு மீன்ஸ் உணவு. இந்த உணவை போலதான் இந்த ஜெபமும்
மூன்று நேரம் நமக்கு தேவையா இருக்கிறது. அதுக்கு எக்ஸாம்பிள் நமக்கு தானியேலை பார்த்தோம்னா, இந்த தானியேல் என்ன செய்தார்? ரொட்டீன் ஆயிட்டு இந்த 3 வட்டியும் ஜெபம் பண்ணினார். இப்ப தானியேல் நமக்கு நல்லொரு ரோல் மாடலான. அதனால்தான் இந்த தானியேல் சிங்கக்கேவியில் நின்று காப்பாற்றப்பட்டது. அந்த டைம் இந்த தானியேல் விசுவாசத்தோட இருந்திருந்தால் அந்த சிங்கக்கேவியில் நின்று காப்பாற்றவே முடியாது. ஜெபந்தான் அந்த காப்பாற்றப்பட்டது. கை தட்டம், அப்பதான் தீ பிடிக்கும். தென் ஏசப்பா வந்து ஏசப்பா ஊழியம் ஸ்டார்ட் ஆகுதற்கு முன்னாடி 40 நாட்கள் உபவசித்து ஜெபம் பண்ணினார்கள். இப்ப எதிரணியில் நின்று சொன்னாங்க, மீன்ஸ் ஏசப்பா ஒரு ஆளுக்கு ரோக சௌக்கியம் கொடுക്കുന്നதுன்னு முன்னாடி ஏசப்பா நீ இது நடக்கும் என்று விசுவாசிக்கிறியா என்ற ஒரு கொஸ்டின் கேட்ட பிறகுதான் சௌக்கியத்தை கொடுத்தாரு. ஆனா இங்க வந்துட்டு ஏசப்பா தன் ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி 40 நாள் உபவசித்து ஜெபம் பண்ணினார்கள். அப்ப இந்த ஜெபத்துக்கு பிறகுதான் அதிசயமாகட்டும், அற்புதமாகட்டும், வீரிய பிரவൃத்திகளாகட்டும், இத அதுக்கு பிறகுதான் ஏசப்பா பண்ணினது. சோ ஏசப்பா மோர் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தது ஜெபத்தினுக்கு தான். நம்மளை விசுவாசித்தால் தேவனுக்கு தெரியாது, நம்மள ஜெபம் பண்ணினா தான் ஏசப்பன்னு தெரியும். மீன்ஸ் நம்மள ஜெபம்னு சொல்லுறது தானே மேனும் கோடும் நம்மளோட கம்யூனிகேஷன். அப்ப நமக்குள்ள தேவைகளை ஏசப்பன்னு சொல்லியாதானே தெரியும். விசுவாசத்திட்டு இருந்தா ஏசப்பன்னு தெரியாது. அடுத்து வந்துட்டு வேதாகமத்துல எலியா எலிசா இவங்க 2 பேரை குறிச்சு சொல்லி இருக்கு. இவங்க வந்துட்டு மரித்த சிறு பிள்ளைகளை ஜெபத்தினால உயிர்ப்பிக்க பண்ணினார். அப்ப அவ்வளவு வல்லமை இந்த ஜெபத்திற்கு தான் இருக்கிறது. சோ மரித்த சிறு பிள்ளை மீன்ஸ் மரித்த ஒரு மனிதனை உயிர்ப்பிக்க பண்ணுகிற வல்லமை இந்த ஜெபத்திற்கு இருக்குது. சரியா நடுவர்களே? ஏசப்பா வந்து நமக்கு நல்லொரு ரோல் மாடல், ஜெபம் பண்ணி காட்டி தந்தது. ஏசப்பா வந்து கெத்செமனே தோட்டத்தில் மீன்ஸ் இந்த உலகத்தில் ஏசப்பா வந்து இந்த பூமியை விட்டு தன்னுடைய உயிர் பிரிந்த டைம்ல என்ன பண்ணுவோம்னா, ஏசப்பா தரித்திருந்து பிதாவினோடு பேசுவதற்கு கெத்செமனே தோட்டத்திலேக்கு போகிறார்கள். அப்ப அந்த டைம்ல ஏசப்பா ஜெபம் பண்ணுகிற டைம்ல ஏசப்பா வியர்வு வந்துட்டு ரத்தமாய் மாறப்பட்டது. சோ அவ்வளவு அந்த வியர்வு ரத்தமாய் மாறத்தக்க ரீதியில ஏசப்பா ஜெபம் பண்ணினார். அப்ப நாமும் எப்படி பண்ணணும்? ஏசப்பா ஒரு மாதிரியே காட்டி தந்தாரு. அவ்வளவு இதாயிட்டு ஏசப்பனே ஜெபம் பண்ணி நமக்கு காட்டி தந்தாரு. சோ இந்த ஜெபம் தான் பெருசு. சங்கீதம் 91 பார்த்தா அது ஃபுல்லாகவே ஜெபமாகவே இருக்குது. அப்படி விசுவாசத்தை குறிச்சு அவங்க சொல்லவே இல்லை. தென் நம்ம எல்லாரும் சொல்லுவாங்க, மூளையில் ஆகாதது முழங்காலினாலே ஆகும். சோ நமக்கு கழியாத காரியங்களை ஜெபத்தினாலே கழியும். தென் அடுத்தது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ், பிசாசை துரத்துகிற வல்லமை எதில் இருக்கு நடுவினர்களே? ஜெபத்திலானே தானே. நமக்கு விசுவாசித்து கொண்டிருந்தால் நம்மள பிசாசை துரத்த நமக்கு ஒரிக்கலும் முடியாது. நான் ஜெபம் பண்ணினா தான் பிசாசை துரத்த நமக்கு முடியும். அப்ப ஜெபம் தான் பெருசு. தென் பவுலும் ஷீலாவும் சிறைச்சாலையில இருந்து ஜெபித்தாங்க. சோ அந்த சிறைச்சாலையிலும் வெளியில் வரதற்கு மீன்ஸ் அவருக்கு வெற்றி ஜெயத்தை கொடுத்தது இந்த ஜெபம் தான். ஆனபாடினாலே வாழ்வில் வெற்றி பெற தேவையானது மிகவும் முக்கியமானது ஜெபந்தான் 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 என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். அருமை அருமை அருமை. நல்ல கைத்தட்டோன்னு கொடுத்துருவோமா சிஸ்டருக்கு? ஆரம்பிக்கும் போதே அவங்க சொன்னதுல இருந்து ஒரு பதிலோட ஆரம்பிச்சாங்க. கொஞ்ச நேரத்துல விசுவாசத்தினாலதான் ஆபிரகாமுக்கு குழந்தை பிறந்துச்சுன்னாங்க. ஆனா அருமையான சிஸ்டர் சொன்னாங்க, அவர் விசுவாசத்தினால மட்டும் பிறக்கல, ஜெபிச்சதுனாலதான் விசுவாசம் கிடைச்சு அந்த விசுவாசத்துல குழந்தை பிறந்துச்சுன்னு அருமையா சொன்னாங்க. ஒரு நல்ல ஒரு கைத்தட்டு கொடுப்போமா? ஆமா, இவங்க மூக்கு பஞ்சர் ஆகிறது மாதிரி பேச காத்திருக்கிறாங்க. எப்படா என்ன பேச விடுவீங்கன்னு ரொம்ப நேரமா சேரையே இறுக்கி பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. அவங்கள பார்த்தாலே தெரியுது. காரணம் என்னன்னா விசுவாசம். அப்படிதானே சிஸ்டர்? இப்ப அந்த விசுவாசத்தை உங்ககிட்ட ஒப்படைக்க போறாங்க. எல்லாரும் சேர்ந்து களி கூற போற. சிஸ்டர் நேபா அவங்களுக்கு ஜோரா கிளப் பண்ணுங்க. கூடியிருக்கிற அனைவருக்கும் மதிப்பிற்குரிய நடுவர் அவர்களுக்கும் நடுவருக்கு ஒரு வணக்கமே வருது. உங்க டீமுக்கு 5 மார்க். என் பணிவான வணக்கத்தை கூறி ரொம்ப நன்றி.
நடுவர் அவர்களே, எதிரணி சகோதரி பேசிட்டு போனாங்க ஜெபமே ஜெயம் அப்படின்னு. ஆனா எங்க முன்னாடி வந்து பேசின சகோதரி பேசினது அவங்க கேட்கல போல. அங்க அப்பவே சொல்லிட்டாங்க, நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்றும் விசுவாசம் வெற்றிக்கு வழிவகுக்கும் என்று சொல்லிட்டாங்க. அதுக்கு மேல இவங்க திரும்பவும் வந்து பேசிட்டு போறாங்க நடுவர் அவர்களே. அடுத்து இவங்க கேட்டாங்க, ஆவியின் கனிகளை நம்ம தேவனிடத்தில் கேட்டாதான் கிடைக்கும். எப்படி கேட்டா கிடைக்கும்? சும்மா கேட்ட உடனே கிடைக்குமா? மத்தேயு 21:22 மற்றும் மார்க் 11:24 விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் எவைகளை கேட்கிறீர்களோ அவைகளெல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள் என்று இருக்கு. நம்ம பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசம் நமக்குள்ள இருந்தால் மட்டும்தான் நம்ம அதை பெற்றுக்கொள்ள முடியும். சும்மா ஜெபித்தாலாம் கிடைக்காது. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில வெற்றி பெற விசுவாசம் தான் முக்கியம். அடுத்து அவங்க சொன்னாங்க, ஏசப்பா 40 நாட்கள் வனாந்தரத்துல போய் உபவாசித்து ஜெபிச்சாருன்னு. ஆனா நினிவே மக்களை எடுத்துக்கோங்க, அவங்க உபவாசிக்கிறதுக்கு முன்னாடி ஏசப்பா அந்த தீங்கி அந்த இடத்துல செய்யாதபடிக்கு மனமாறுவர் என்ற ஆழமான விசுவாசம் அவங்களுக்குள்ள இருந்தது. அதனாலதான் அந்த இடத்துல அவங்க வந்து விசுவாசித்து உபவாசத்தை கூறினார்கள் என்று யோனா 3:5 இருக்கு. அடுத்தவங்க சொன்னாங்க, ஆபிரகாம் சோதோம் குமார பட்டணம் அழிவில் இருந்தப்போ ஆபிரகாம் ஜெபிச்சாருன்னு. ஆனா இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக எரிகோ பட்டணம் அடிக்கப்பட்டிருந்தப்போ இஸ்ரவேல் புத்திரர் அங்க இருந்து ஜெபிச்சுட்டு இருக்கலையே, அவங்க வந்து தேவன் கூறின வார்த்தையை நம்பி 7 நாள் அந்த பட்டணத்தை சுற்றி வந்தாங்க. அதனாலதான் அவங்க வந்து அதுல ஜெயம் எடுக்க முடிஞ்சது. அந்த இடத்துல அவங்க ஜெபிச்சுட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கிடைச்சிருக்காது. அவங்க வந்து விசுவாசத்தோடு அந்த பட்டணத்தை சுற்றி வந்ததுனாலதான் அவங்களுக்கு அந்த இடத்துல வந்து ஜெயம் கிடைச்சது. அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில நம்மளுக்கு ஜெயம் உண்டாகணும்னா விசுவாசம் தான் முக்கியம். அடுத்தவங்க சொன்னாங்க, தானியேல் 3 வேளை ஜெபிக்கிறவரா இருந்தாருன்னு. அதனாலதான் அவர் சிங்கங்களுடைய கெபில் இருந்து தப்பு வைக்கப்பட்டாருன்னு. ஆனா சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை பார்க்கும்போது அவங்க வந்து அந்த பொற்சிலையை வணங்காதது நிமித்தமாக ராஜா அவர்களை எரிகிற அக்கினி சூளையில போடணும்னு கட்டளையிட்ட போதிலும் அவங்க அந்த இடத்துல வந்து விசுவாச வார்த்தைகளை தான் கூறினாங்க. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர் என்று விசுவாச வார்த்தைகளை தான் கூறினாங்க. அதனாலதான் அந்த இடத்துல அவங்கள ஒரு முடி கூட கருகாம தேவன் அவங்கள பாதுகாத்தாரு. அவங்க அந்த இடத்துல இருந்து ஏசப்பா எங்களை காப்பாத்துங்கன்னு ஜெபிச்சுட்டு இருக்கலையே, அவங்க விசுவாசமா தான் இருந்தாங்க. இப்ப நம்ம எல்லாரையும் வந்து ஒரு சிறையில போட்டாங்கன்னா அந்த இடத்துல நீங்க தூங்குவீங்களா நடுவர் அவர்களே? நான் பயப்படுவேன். ஆனா வேதத்துல பேதுரு அப்போஸ்தலனை பார்க்கும்போது அவர் அந்த இடத்துல தூங்க தான் செய்தாரு. ஏன்னா தேவன் வந்து எந்த சூழ்நிலையிலும் அவரை கைவிட மாட்டார் என்ற ஆழமான விசுவாசம் அவருக்குள்ள இருந்தது. அதனாலதான் அந்த இடத்துல அவரால் தூங்க முடிஞ்சது நடுவர் அவர்களே. என்னை மாதிரி நான் பயப்படுவேன்னு சொன்னோம், மாத்தி சொல்லி இருக்கலாம். அடுத்து யோபு பார்க்கும்போது அவருக்கு உண்ட எல்லாவற்றையும் அவர் வந்து இழந்த போதிலும் அவருடைய சிநேகிதர் அவரை நிந்தித்த போதிலும் அவருக்குள்ள இருந்த விசுவாசம் எவ்வளவு பெரியது நடுவர் அவர்களே. அவர் என்னை கொஞ்சம் போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கை இருப்பேன் என்று விசுவாச வார்த்தைகளை தான் கூறினாரு. அதனாலதான் அவருடைய முன்னிலைமை பார்க்கலும் அவருடைய பின்னிலைமையில இரட்டத்தனையான ஆசீர்வாதம் அவருக்கு கிடைச்சது நடுவர் அவர்களே. அடுத்தது நம்ம 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்ரீயை பார்க்கும்போது ஏசப்பா வந்து அற்புதம் செய்ய வல்லவர் என்று விசுவாசித்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டதுனாலதான் அவளுக்கு வந்து சுகம் கிடைச்சது நடுவர் அவர்களே. அந்த இடத்துல ஏசப்பா எனக்கு சுகம் தாருங்கன்னு அவங்க ஜெபிச்சுட்டு இருக்கலையே, விசுவாசித்ததுனாலதான் அவங்களுக்கு வந்து சுகம் கிடைச்சது. கைத்தட்டு ஓவரா இருக்கு. ஆகவே நம்ம ஆசீர்வாதமா இருப்பதற்கும் சுகமா வாழ்வதற்கும் விசுவாசம் தான் முக்கியம். அடுத்தது விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். நம்ம விசுவாசமா இருந்தாதான் தேவனுக்கு பிரியமா இருக்கக்கூடிய. அடுத்தது விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லி இருக்கிறது. ஜெபத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லவில்லையே. நம்ம பிழைத்திருப்பதற்கும் விசுவாசம் தான் முக்கியம். ஆகவே வாழ்க்கையில வெற்றி பெற விசுவாசம் தான் முக்கியம். விசுவாசமே என்று சொல்லி என் உரையை முடிக்கிறேன். அருமை. நல்ல ஒரு கைத்தட்டு கொடுங்க சிஸ்டர் நேபா. உங்களுக்கு அருமையா பேசினாங்க. வாழ்க்கையில வெற்றி பெற விசுவாசம் தான் முக்கியம். நீங்க தானியேலுங்கிற ஒரு ஆளை பேசினா நாங்க அந்த புத்தகத்துல இருந்து சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ 3 பேரை பேசுவோம்னு சொல்லி அருமையா பேசிட்டு அமர்ந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. இவங்களுக்கு ஈடு கொடுக்கிற வகையில இப்ப ஜெபத்தின் அணியில இருந்து கடைசியா சிஸ்டர் அர்ஷிதா வந்து பேச போறாங்க. நல்ல ஒரு கைத்தட்டு கொடுங்க பார்க்கலாம். குழம்பிட்டேன், விசுவாசத்துல கொஞ்சம் குழம்பிட்டேன். ஓகே ஜெபர்லின் உங்களுக்கு ஜோரா ஒரு கிளாப் பண்ணுங்க. அனைவருக்கும் வணக்கம். வாழ்க்கையில் வெற்றி பெற தேவையானது ஜெபம் என்ற தலைப்பில் நான் உங்களுடன் பேச வந்திருக்கிறேன். நடுவர் அவர்களே, எதிரணி சகோதரி சொன்னாங்க
பேதுரு சிறைச்சாலை இருக்கும்போது தூங்கி கொண்டிருந்தாங்கன்னு சொன்னாங்க. ஆனா அவருக்கு வேண்டி அவருடைய சபை மக்கள் எல்லாரும் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தாங்க. இதை அவங்க சொல்லவே இல்லை. பாத்தீங்களா, இவங்க தான் எப்பளும் பைபிள அரைகுறையா படிச்சுட்டு வந்து பேச வந்துட்டாங்க. அரைகுறையா படிக்கூடாது, ஆழத்துல போய் படிக்கணும். அதே மாதிரி சொன்னாங்க 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ சொன்னாங்க. 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தை விசுவாசத்தோட தொட்டதுனாலதான் சுகம் அடைஞ்சாங்கன்னு சொன்னாங்க. ஆனா அவங்க ஒரு நாளும் தன்னுடைய சுகத்திற்காக ஜெபம் பண்ணல. அவங்க அப்படி தன்னுடைய சுகத்திற்காக ஜெபம் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த நிமிஷமே ஏசப்பா அவருக்கு சுகத்தை கட்டளையிட்டு இருப்பாரு. அவங்க இப்படி தண்டியா விசுவாசத்தினால சுகம் கிடைக்கும் என்று சொன்னதுனாலதான் அவங்களுக்கு 12 வருஷம் டிலே ஆயிடுச்சு நடுவர் அவர்களே. அதே மாதிரி எதிரணியின் சகோதரி சொன்னாங்க, நம்ம வந்து இப்ப ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்லியேன். இப்ப நம்ம எல்லாரும் ஒரு ஃபிளைட்ல இருக்கிறோம். திடீர்னு ஃபிளைட் கிராஷ் ஆகும் தெரிஞ்சு நம்ம என்ன பண்ணுவோம்? பயந்து என்ன பண்ணுவோம்? ஏசப்பா காப்பாத்துங்க என்று ஜெபம் தானே பண்ணிருக்கோம். விசுவாசம் எங்க இருக்கான்? விசுவாசம் இல்லாம போயிடும். அப்ப பயம் என்ற ஒன்று வரும்போது விசுவாசம் என்ற ஒன்று காணாமலே போது நடுவர் அவர்களே. நல்ல காதுல விழுவுறது மாதிரி சொல்லுங்க. இதை கூட நம்ம பைபிள பாத்தீங்கன்னா ஏசப்பா கடல் மீது நடந்து வரும்போது பேதுரு அதே மாதிரி நடக்க ஆசைப்பட்டு நடந்து வரும்போது என்ன சுற்றி இந்த காற்றையும் கடலையும் கண்டு பயருவாரு. சோ ஏசப்பா என்ன சொல்லுவாரு? அற்ப விசுவாசி என்று கூப்பிடுவார். சோ பயம் என்ற ஒன்று வரும்போது விசுவாசம் என்ற ஒன்று காணாமலே போகுது. அதே மாதிரி சொன்னாங்க நடுவனவர்களே. எதிரணியர் சொன்னாவ நினிவே மக்களை பற்றி சொன்னாவ. நினிவே மக்கள் தங்கள் பாவங்கள் நேசப்பட்ட அறிக்கையிட்டு எனக்கு விசுவாசத்தோடு இருந்தாங்க. அதனாலதான் அந்த நகரம் வந்து மீட்கப்பட்டதுன்னு சொன்னாவ. ஆனா அவங்க எல்லாருமே உபவாசத்தோட ஜெபிச்சாங்கன்னு சொல்லவே இல்லை. பாத்தீங்களா? சொல்லவே இல்ல. பத்தியலா இவங்க சொல்றாங்க நீங்க ஒழுங்கா பைபிள் படிக்கல, இவங்க சொல்றாங்க நீங்க ஒழுங்கா பைபிள் படிக்கல. ஆக மொத்தம் 2 பேரும் பைபிள் படிக்கலன்னு நான் நினைக்கிறேன். அவங்க அப்படி வந்து அவங்க மட்டும் இல்ல, அவங்கள ஆடு மாடுகள் மிருகங்கள் கூட உபவாசமா இருந்ததாக ஜெபம் நம்ம பைபிள படிக்க இத கூட அவங்க ஒழுங்கா வாசிக்காம வந்துட்டு பேச வந்துட்டாங்க. ஒத்துக்கணும். அதே மாதிரி நம்ம வந்து சிம்சோனை பார்க்கும்போது அவன் பாவியா இருந்தாலும் கடைசி நேரத்துல அவன் பண்ண ஜெபம் தான் அத்தனை பெலிஸ்தரையும் கொஞ்சம் போட்டது. அப்ப அது ஜெபத்துக்கு எவ்வளவு வல்லமை இருக்குது நமக்கு தெரியுது. சோ விசுவாசம் என்ற ஒன்று நமக்கு இல்ல தேவைப்படல, வல்லமை தான். ஏசப்பாவோட வல்லமை இந்த ஜெபத்துல வெளிப்பட்டு இருக்குது. அதே மாதிரி பிலிப்பியர் 4:6 சொல்லுது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லா வெற்றியும் உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடி ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. சோ இங்க என்ன சொல்லிருக்கு? நமக்கு வந்து எல்லா வெற்றியும் நமக்கு என்ன தேவையோ எல்லா வெற்றியும் நம்ம ஏசப்பட ஜெபத்தின் மூலமா கேட்டுக்கொள்ளப்படும். அதே மாதிரி 2 நாளாகமம் 7:14 சொல்லுது, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி தான் இருக்கு. விசுவாசித்ததுனால இல்லையே, அவங்க அப்படி இருந்திருக்கலாம் இல்ல, விசுவாசனால ஜெபம் பண்ணி தானே இருக்குது. சோ ஒரு தேசத்துக்கு தேவன் சேமத்தை கொடுப்பதற்கு நம்ம என்ன பண்ணோம்? ஜெபம் தான் பண்ணணும். சோ அதே மாதிரி பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் எல்லா வெற்றியும் நம்ம தேவையானதும் நமக்கு எல்லா வெற்றியும் இது நமக்கு ஜெபம் பண்ணாதான் ஏசப்பா எல்லா வெற்றியும் நமக்கு தருவாருன்னு தெரிகிறது. சோ நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையானது ஜெபமே 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 என்று சொல்லி என் உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். அருமை 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 அருமை. நினிவே பட்டணத்தாருக்கு சும்மா ஒன்னும் விடுதலை கிடைக்கல, ஆடு மாடு எல்லாமே சேர்ந்து உபவாசிச்சு ஜெபிச்சதுனாலதான் விடுதலை கிடைச்சிச்சுன்னு சொல்லி அருமையான ஒரு பேச்சை முடிச்சாங்க. அருமையான சிஸ்டர் ஜெபர்லின், அவங்களுக்கு ஜோரா ஒரு கிளாப் பண்ணிருங்க. ஓகே, இப்ப இந்த விசுவாச அணையில இருந்து கடைசியா ஒரு தீப்பொறி வரப்போகுது. ஆளு பார்க்க தான் கொஞ்சம் அமைதியா இருப்பாங்க. பேச ஆரம்பிச்சாங்கன்னா நீங்க எல்லாம் ரொம்ப பயந்துட்டு தான் கேட்கணும். அதனால விசுவாசம் தான் கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு முக்கியம், விசுவாசம் தான் கிறிஸ்தவ வாழ்க்கையில வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்றதுக்காக கடைசியா இந்த அணியில இருந்து செஸ்மி அவங்க வராங்க. ஜோரா ஒரு கைத்தட்டு கொடுத்துருங்க பாப்போம். தண்ணி. அனைவருக்கும் வணக்கம். நடுவர் அவர்களே, எதிரணி சொன்னாங்க நீங்க காலையில எழும்பி என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டாங்க. நீங்க என்ன சொன்னீங்க? ஓகே, சரி, ஓகே, பிரேயர் பண்ணுவீங்க. அப்போ நீங்க நன்றி சொல்றத ஏசப்பா ஏத்துக்கிறாரா ஏத்துக்கிறது இல்லையான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? விசுவாசத்தால தெரியும். அப்ப பேஸ்மெண்ட் எங்க இருக்கு? விசுவாசத்துல தான் இருக்கு. எங்க அணி சகோதரி சொன்னாங்க, விசுவாசம் உள்ள ஜெபம் தான் பிணியாளை ரட்சிக்கணும். அதே போல விசுவாசம் உள்ளவர்களா நீங்கள் ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெறுவீர்கள் தான் ஆண்டவரே சொல்லியிருக்கிறாரு. அப்போ இவங்க தான் பைபிள சரியா ரீட் பண்ணாம வந்து பேஸ்மெண்ட் வந்து ஜெபம் தான் அப்படின்னு சொல்றதுனால உண்மை ஆயிடாது நடுவர் அவர்களே. எது உண்மை நீங்களே சொல்லிருங்க. விசுவாசம் தான் உண்மை நடுவர். விசுவாசம் தான் உண்மை.
கேட்டுக்கிட்டீங்களா? எதிரணி சொன்னாங்க சபை மக்கள் வந்து பேதருக்காக ஜெபம் பண்ணாங்கன்னு. சரி ஓகே, அது பைபிளே இருக்கு. எப்படி சபை மக்கள் பேதர்கிட்ட சொன்னாங்களா? கால் பண்ணியா சொன்னாங்க? அதானே. அப்புறம் என்ன, வாட்ஸ்அப் இருந்துச்சா, இல்ல இமெயில் இருந்துச்சா, இல்ல ஆண்ட்ராய்டு இருந்துச்சா? என்ன இருந்துச்சு? எப்படி தூங்குனாங்க? எப்படி தூங்குனாரு? விசுவாசத்துல தூங்குனாரு. விசுவாசத்துல தூங்குனாங்க. ஜோரா ஒரு கை தட்டு கொடுத்துருங்க. ஆனால பேஸ்மெண்ட் அது எங்க இருக்கு? விசுவாசத்துல இருக்கு. அடுத்து உலகத்துல ஏசப்பா வரும்போது பிரதானமா ஒரே ஒரு விஷயம் தான் கேட்டாரு, நீ விசுவாசிக்கிறியா, என்னால முடியும், அப்படிதான் கேட்டாரு. அடுத்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்றேன். ஒரு மனுஷன் வந்து ஏசாப்பிட்ட வருவாரு, அவருடைய பிள்ளை வந்து சந்திர வியாதியா இருப்பான். அப்போ ஃபர்ஸ்ட் வந்து அவங்க ஏசாப்பு கிட்ட போக மாட்டாங்க, சீஷர் கிட்ட தான் போவாங்க. ஆனா சீஷர்களால அவங்களால சுகப்படுத்த முடியாது. அப்போ வந்து அவங்க ஏசாப்பு கிட்ட போய் ஆனா சீஷர்கள் எப்படியும் ஏசாப்பு கூட இருக்கல பிரேயர் பண்ணுவாங்க எல்லாம். ஆமா ஆமா சொல்லித்தான் ஆகணும். ஆமா சொல்லுங்க. ஆனா வந்து அவங்கள எல்லாம் சொஸ்தமாக்க முடியல. அடுத்து வந்து செகண்டா தான் ஏசாப்பு கிட்ட போவாங்க. அப்போ வந்து அங்க சொஸ்தமாவாங்க. அடுத்து வந்து சீஷர்கள் வந்து ஏசாப்பிட்ட கேட்பாங்க, எங்களால ஏன் இதை பண்ண முடியாம போச்சுன்னு. உன்னை ஏசாப்பா சொல்லுவாங்க, நீங்க அவிசுவாசிகளா இருக்கீங்க, அதனாலதான் உங்களால பண்ண முடியல. அப்போ பாருங்க, நம்மள்ட்ட ஜெபம் ஒண்ணு இருந்தாலும் நமக்குள்ள விசுவாசம் ஒரு விஷயம் இல்லைன்னா நம்மளால அற்புதங்களையும் அதிசயங்களையும் காண முடியாது, அதை வெற்றி பண்ண முடியாது. அதனால நம் வாழ்வில் வெற்றி பெற தேவையானது விசுவாசம், விசுவாசம், விசுவாசம் மட்டும்தான் என்று சொல்லி இன்னும் நல்லா அழுத்தி நன்றி, வணக்கம். நல்லா கைத்தட்டு கொடுத்துருங்க சிஸ்டருக்கு. அருமையா சொன்னாங்க. பேதுரு சும்மா ஒன்னும் தூங்கல. பேதுருக்கு தெரியுமா நம்முடைய சபை மக்கள் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு? இல்ல யாராவது கான்டாக்ட் பண்ணி கால் பண்ணி சொன்னாங்களா? யாரும் சொல்லல. பேதுரு எதனால தூங்கினாரு? விசுவாசத்தினால. ஒரு அருமையான கருத்து. இல்ல நீங்க என்னதான் சொன்னாலும் ஊறுகாதான் போட முடியும்னு சொல்லி ஜெபம் தான்ப்பா முக்கியம். அந்த முழங்கால மடக்கி பாருங்க. இதெல்லாம் பேசுவீங்களா? மடக்கி பாருங்க. இப்படிலாம் நிறைய கருத்துக்களோட ஆவலா காத்துட்டு இருக்கிறாங்க நம்முடைய சிஸ்டர் ஹர்ஷிதா. அவங்களுக்கு நல்ல ஜோரா ஒரு கைத்தட்டு கொடுத்து வரவேறுங்க. அனைவருக்கும் வணக்கம். நடுவர் அவர்களே, இவங்க சொல்றது பார்த்தா எப்படி தெரியுமா இருக்கு? ஒரு பறவைக்கு ஒரு சிறகு இருந்தா மட்டும் போதும், அரை பறந்துருன்னு சொல்ற போல இருக்கு. அப்படியா சொன்னீங்க? இல்லையா? இல்லையாமே. சரி, அப்படி இருக்குது இவங்க சொல்றத பார்த்தா. நான் தான் தப்பா புரிஞ்சேன். ஓகே ஓகே. சரி, இவங்க சொன்னாங்க ஆபிரகாம் வந்து ஜெபம் பண்ணல, விசுவாசத்தோட தான் இருந்தாரு, அதனாலதான் ஆசீர்வாதம் கிடைச்சதுன்னு. இப்ப நீங்க சொல்லுங்க, உங்களுக்கே ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? சரி, ஜெபம் தானே பண்ணுவீங்க? கண்டிப்பா ஜெபம் பண்ணுவேன். இப்ப பைபிள நம்ம பார்த்தோம்னாலும் ஜெபந்தான் முக்கியம்னு நிறைய வசனங்கள் சொல்லி இருக்கு. இப்ப மத்தேயு 7:8 என்ன சொல்லி இருக்கு? கேட்கிறவனுக்கு தான் கொடுக்கப்படும் சொல்லியிருக்கு. அது மட்டும் இல்லாம நீதிமொழிகள் 8:17 சொல்லி இருக்கு, அதிகாலையில் தேடுகிறவன் கண்டடைவான். அதிகாலையில் தேடுகிறதுனா என்னது? அதிகாலையில் எழும்பி ஜெபம் பண்ணுகிறதுனால தேவனே கண்டடையலாம் அதுல சொல்லியிருக்கு. இன்னொன்னு, இவங்க எதிரினிலன்னு சொன்னாங்க, தேவனுக்கு பிரியமா இருக்கணும்னா விசுவாசம் தேவைன்னு. ஆனா தேவனுக்கு எது பிரியமா இருக்குது? இந்த நீதிமொழிகள் 15:8 சொல்லியிருக்கு, செம்மையானவர்களின் ஜெபமும் அவருக்கு பிரியம்னு சொல்லியிருக்கு. இவங்க என்ன சொன்னாங்க? விசுவாசம் தான் தேவனுக்கு பிரியம். நான் தேவன் என்ன சொல்றாரு? ஜெபம் தான் பிரியம்னு சொல்றாரு. இப்ப பார்த்தோம், நம்ம பைபிளை எடுத்து பார்த்தோம்னா இந்த நிறைய ஜெப வீரர்களை பார்க்கலாம். அதுக்கு ஒரு பெரிய பட்டியலே நம்ம போடல நடுவர்களே. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எசேக்கியாவை எடுப்போம். எசேக்கியா வந்து என்னன்னா, மரணத்திற்கு ஏதுவான வியாதிப்பட்டு இருந்த போது ஏசாயா தீர்க்கதரிசி வந்து சொல்றாரு, நீங்க வந்து பிழைக்க மாட்டீங்க, மரிச்சு போவீங்க அப்படின்னு. உடனே எசேக்கியா என்ன பண்ணாரு? தேவன் சுகம் தருவாருன்னு விசுவாசத்தோட இருந்தாரு, ஜெபிச்சாரு தானே. அவர் என்ன பண்ணாரு? சுவர்புறமா திரும்பி தன்னுடைய முகத்தை மூடி ஜெபிச்சாரு. அதனாலதான் அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டு, உன் கண்ணீரை கண்டேன், உன் விண்ணப்பத்தை கேட்டு உன் நாட்களோட 15 வருடம் கூட்டுறேன்னு சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசி கொண்டே திரும்ப சொல்றாரு. இப்ப அந்த இடத்துல எசேக்கியா விசுவாசத்தோடு இருந்தா இன்ஸ்டன்டான சொல்யூஷன் கிடைக்குமா? அவர் ஜெபம் பண்ணனால தானே அந்த இன்ஸ்டன்டான சொல்யூஷனே கிடைச்சது. கிடைக்குமா? கிடைக்காது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அன்னாள் எடுத்துக்கும். அன்னாளுக்கு வந்து என்னன்னா குழந்தை பாக்கியம் இல்ல. சோ அதனால அவங்க என்ன பண்ணாங்க? விசுவாசத்தோட இருந்தாங்க. அவங்க ஆலயத்துக்கு போய் ஜெபம் பண்ணாங்க. அவங்க ஆமா மனம் கசந்து அழுது கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணாங்க. தன்னுடைய இருதயத்தை வந்து முழுவதுமா ஊற்றி ஜெபம் பண்ணாங்க. அவங்க வந்து அப்படி ஜெபம் பண்ணனால்தான் அவங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் கிடைச்சது. இன்னும் எதிரணியில உள்ளவங்க சொன்னாங்க, யோபு வந்து விசுவாசத்தோட இருந்ததுனால அவருக்கு அவருடைய சிறையிருப்பை கர்த்தர் மாற்றி ரெட்டிப்பான நன்மை கொடுத்தாருன்னு. ஆனா இவங்க யோபு 42:10 ஒழுங்கா வாசிக்கவே இல்லையே நடுவர் அவர்களே. அங்க என்ன சொல்லியிருக்கு? யோபு தன்னுடைய சிநேகிதர்களுக்காக வேண்டுதல் பண்ணினான்னு சொல்லியிருக்கு. அந்த வேண்டுதலை தான் கர்த்தர் கேட்டு
அவனுடைய சிறையிருப்பை மாற்றி ரெட்டிப்பான நன்மையை கொடுத்திருக்கிறாரு. இன்னும் அவங்க ஒரு சம்பவம் சொன்னாங்க. என்னது, தாவீது வந்து கோலியாத்தை முறியடிக்க போகும்போது ஜபம் பண்ணல, விசுவாசத்தோட தான் போனாருன்னு. ஏன் அதே தாவீது பர்சேபல் விஷயத்துல ஜபம் பண்ணி மன்னிப்பு கேட்கிறாரு? ஏன் அவர் கூட நினைச்சிருக்கலாமே, நான் கோலியாத்தை முறியடிக்க போகும்போது எப்படி இருந்தேன், விசுவாசத்தோட தானே போனேன், ஜபமா பண்ணினேன் அப்படின்னு அவர் இருந்திருக்கலாமே. ஏன் இருக்கல? அவருக்கே தெரியும் ஜபம் பண்ணாதான் ஆண்டவர் மன்னிப்பாருன்னு. அதுக்கப்புறம் பைபிள்ல எத்தனை தடவை விசுவாசம் 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 இருந்தாலும் ஏசு கிறிஸ்துவே கூட இருந்த சீஷர்கள் கிட்ட என்ன சொன்னாரு? நீ 1 மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபம் பண்ண கூடாதான்னு தான் கேட்டாரு. ஏன் அவர் அப்படி கேட்டாரு? ஏன்னா இப்ப அவரு நீங்க விசுவாசத்தோட இருங்கன்னு சொன்னா பிரசன்ட்ல அவங்க தூங்கி இருக்கவே செஞ்சிருப்பாங்க. சோ இதனாலதான் அவர் சொன்னாரு. இந்த இடத்துல கூட அவர் வந்து ஜெபத்துக்கு வந்து அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறாரு. இப்ப வந்து ஸ்தேவான் எடுப்போம். ஸ்தேவான் வந்து ஜெபம் பண்ணாரு, ஒரு சின்ன ஜெபம் தான் பண்ணாரு. அந்த ஜெபம் வந்து எவ்வளவு வல்லமையா இருந்தது, வானமே திறக்கப்பட்டது. லூக்கா 3:22 சொல்லி இருக்கு, இயேசு வந்து ஞானஸ்நானப்பட்டு ஜெபம் பண்ண உடனே வானம் திறந்தது. பாருங்க, ஜெபம் பண்ண உடனே வானமே திறக்கக்கூடிய அளவுக்கு வல்லமை நடக்குது. விசுவாசித்ததுனால இப்படி அற்புதம் நடந்தது எங்கேயாவது இருக்கா நடுவர் அவர்களே? அதுக்கப்புறம் இதனாலதான் அவர் சொல்றாரு, இன்னொரு இடத்துல சொல்றாரு, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள்னு. ஏன் அவர் கூட சொல்லியிருக்கலாமே, ஏன்ப்பா நீங்க இடைவிடாமல் விசுவாசத்தோட வீட்டுல இருங்கன்னு சொல்லியிருக்கலாமே. அவர் ஏன் அப்படி சொல்லல? அவருக்கே தெரியும் விசுவாசத்தோட இருந்தா மட்டும் எல்லாம் கிரியை ஒண்ணு நடக்காது, ஜெபம் பண்ணா கூட தான் நடக்கும்னு அவர் நம்பினாரு. சோ இதனாலதான் அவர் வந்து ஜெபத்தை அந்த இடத்துல முக்கியமா சொல்றாரு. இதனால நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில நம்ம வெற்றி பெற நமக்கு முக்கியமா இருக்கிறது ஜெபமே 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 என்று சொல்லி என் உரையை முடிக்கிறேன். நன்றி. நல்ல ஒரு கைத்தட்டு கொடுத்துருங்க. அப்படியா? சரி சரி. சும்மா விசுவாசம் சொல்லி முடிச்சு இருந்தா இந்த கள்ள பயிலோ தூங்கிடுவாங்கன்னு சொல்லி ஆண்டவர் என்ன சொன்னாரு? விழித்து இருந்து ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னு சொல்லி அருமையா சிஸ்டர் ரஷீதா அவங்க பேசிட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க. இப்ப நம்ம முடிவுக்குள்ளாக வரப்போறோம். யாரு ஜெயிச்சாங்க அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி இந்த டீமோட கன்க்ளூஷன் கொடுக்க போறாங்க. இவ்வளவு நேரம் இந்த 3 பேர் பேசினாங்க, இங்க 3 பேர் பேசினாங்க. இவங்க பேசினதோட ஒட்டுமொத்த கருத்தையும் ஒரு நிமிஷத்துல அந்த டீமுடைய அணியின் கேப்டன் வந்து சொல்ல போறாங்க. இப்ப விசுவாசத்தின் கேப்டன் சிஸ்டர் ஜென்சி அவங்களுக்கு ஜோரா ஒரு கைத்தட்டு கொடுத்துருங்க. நடுவர் அவர்களே, நினைச்சேன் நடுவர் அவர்களேன்னு வரும். எதிரணிகள் எவ்வளவுதான் ஜெபம் 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 என்று சொன்னாலும் அந்த ஜெபிக்கிற ஜெபத்துல விசுவாசம் இல்லைன்னா தேவன் கேட்பாரா? கேட்பாரா? கேட்க மாட்டார். கேட்க மாட்டார். நீங்க என்னதான் ஜெபம் சொன்னாலும் நீங்க கடமைக்கு ஜெபம் பண்ணா தேவன் கேட்பாரா? கேட்க மாட்டார். அந்த ஜெபத்துல வந்து விசுவாசம் என்கிற அச்சாணி இருந்தாதான் ஜெபம் கேட்கப்படும். கை தட்டுங்க, இல்லைன்னா அடிச்சிருவாங்க இறங்கி வந்து. நம்ம ஜெபம் பண்றோம் அப்படின்னு வந்து ஜெபிக்கிறதுனாலதான் எல்லாமே நடக்குதுன்னு சொன்னாங்க. எசேக்கியா பத்தி சொன்னாங்க. ஏசாயா தீர்க்கதரிசி வந்து சுவர்புறமா திரும்பி ஜெபம் பண்ணாங்க. இந்த ஜெபம் அவங்க வந்து என்ன சொன்னாங்க? ஜெபித்தாங்க அப்படின்னு. உயிர் பயம் வந்ததுனால ஜெபித்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த உயிர் பயம் வந்ததும் ஜெபிக்கணும்னு அவங்களுக்கு எப்படி தோணுச்சு? தேவன் கிட்ட கேட்டா நமக்கு இன்னும் ஆயுசு நாட்கள் கூட கிடைக்கும். எப்படி தோணுச்சு? விசுவாசம் என்கிற அச்சாணி இருக்கா? அண்ணால பத்தி சொன்னாங்க, பிள்ளை கிடைத்தது ஜெபம் பண்ணனாலதான் பிள்ளை கிடைச்சு அப்படின்னு. ஒவ்வொரு வருஷமும் ஆலயத்துக்கு போவாங்க தானே நடுவர் அவர்களே? அவங்களுக்கு ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு பிள்ளை கிடைச்சுச்சா? இல்ல இல்ல. லாஸ்ட் அவங்க என்ன பண்ணாங்க? பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணாங்க. அந்த பொருத்தனையில என்ன இருக்கு? நான் பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணா தேவன் எனக்கு ஒரு ஆண் பிள்ளை தருவார் என்கிற விசுவாசத்தினால பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணாங்க. அந்த அச்சாணி இருக்கு. அச்சாணி விசுவாசம் இல்லாம எந்த வண்டியும் ஓடாது. ஓடாது. அல்லேலூயா. ஓடு. மார்க் 10 மார்க். ஏசப்பா வந்து அவங்க சொன்னாங்க, தாவீத பத்தி சொன்னாங்க. தேவன் கிட்ட வந்து பத்சேபாள் விஷயத்துல வந்து ஜெபித்தார் அப்படின்னு. நீங்க வந்து நம்ம வந்து ஒரு பாவம் பண்ணா ஜெபிக்கிறோம். எதனால ஜெபிக்கிறோம்? ஏசப்பா வந்து நம்மளுடைய பாவத்தை மன்னிப்பார் என்கிற விசுவாசத்தினால தானே நம்ம ஜெபிக்கிறோம். விசுவாசம் இல்லாம நம்ம ஜெபிப்போமா? இல்ல. நமக்கு ஒரு வந்து ஆபத்து வந்துட்டு இல்ல வந்து நமக்கு வந்து உடம்பு சரியில்லை, நம்ம ஜெபிக்கிறோம். அப்படிதானே?
நம்ம ஜெபிக்கிறதுல வந்து கடமைக்கு ஜெபித்தார். தேவன் வேணும்னா எனக்கு சுகம் தரட்ட அப்படின்னு ஜெபித்தா தேவன் சுகம் தருவாரா? தரமாட்டார். தேவன் எனக்கு சுகம் தருவார் என்கிற விசுவாசம் இருந்தால் மட்டுமே தான் நமக்கு சுகம் கிடைக்கும். என்னதான் ஜபம் ஜபம் நீங்க சொன்னாலும் விசுவாசம் என்கிற அச்சாணி உங்களுக்கு வேணும். அப்பதான் ஜபம் கேட்கப்படும். விசுவாசம் இல்லாத ஜபம் வந்து செத்தது. இதுல என்ன தெரியுது? நீங்க என்னதான் மணிக்கூர் கணக்கு 5 மணிக்கு எழும்பியோ 2 மணிக்கு எழும்பியோ 7 மணி வரைக்கும் ஜபித்தாலும் அந்த ஜபத்துல வந்து விசுவாசம் வேணும். விசுவாசம் இல்லைன்னா நீங்க எவ்வளவு பெரிய ஜபம் எத்தனை மணிக்கூர் ஜபிச்சாலும் வேஸ்ட். விசுவாசம் 5 நிமிஷம் நீங்க முழங்கால் படிட்டு ஜபிச்சாதானே நடக்கும். விசுவாசம் இல்லாம மணிக்கூர் கணக்கா ஜபிக்கிறதுக்கும் விசுவாசத்தோடு 5 நிமிஷம் ஜபிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குதா நடுவர் அவர்களே? இதுலயே உங்களுக்கு என்ன தெரியுது? விசுவாசம் இல்லாம ஜபம் கேட்கப்படாது. அப்ப நமது வாழ்க்கையில வந்து கிறிஸ்துவ வாழ்வில் வெற்றி பெற நமக்கு ரொம்ப முக்கியமானது விசுவாசம். விசுவாசம் விசுவாசமேதான் என்று வேணாமா? முடிஞ்சிச்சா? அருமை அருமை. நல்ல ஒரு கைத்தட்டு கொடுத்துருங்க. விசுவாசம்ங்கிற அச்சாணி இருந்தா மட்டும்தான் ஜெபமே கேட்கப்படும் சொல்லி அருமையா பேசி முடிச்சிருக்கிறாங்க சிஸ்டர் ஜென்சி. கடைசியா ஜோரா ஒரு கிளாப் பண்ணிருங்க பார்க்கலாம். நீங்க என்னதான் கூவி கூவி கருவாடை வித்தாலும் நாங்க மீன் தான் விப்போம்னு சொல்லி இந்த டீமோட கடைசியா வந்து ஒட்டுமொத்த கருத்தையும் பேச காத்திருக்கிறாங்க டீமோட கேப்டன் சிஸ்டர் சௌமியா. ஜோரா உங்களுக்கு ஒரு கிளாப் பண்ணிருங்க. ஓகே, எதிரணியிலிருந்து சொன்னாங்க விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய். ஆனால் ஆண்டவர் சொல்லி இருக்கு, 2-3 பேர் எனது நாமத்தில் எங்கே கூடி வருகிறார்களோ அவங்கள மத்தியே நான் இறங்கி வருவேன். இறங்கி வராரு. அப்போ ஏசப்பന്റെ மகிமை பெருசா? ஏசப்பா டைரக்டா நம்ம கிட்ட இறங்கி வருகிறது பெருசா? இறங்கி வருகிறது தானே பெருசு. ஆமா, கை தட்டலையே. ஐயோ. சோ அடுத்து சொல்லி இருக்கு, நமக்கு அடுத்து எஸ்தர் நான் பாப்போம். இந்த எஸ்தர் வந்துட்டு யூதர்களின் அழிவு வரப்போகுது என்று கேட்டப்போ அந்த எஸ்தர் அந்த தேசத்தில் இருந்த அனைத்து ஜனங்களையும் வரவித்து 3 நாள் உபவசித்து ஜெபம் பண்ணினார். அப்ப அந்த 3 நாளுடைய உபவாசத்தின் பலம் தான் அந்த யூதர்களின் அழிவு, மீன்ஸ் அந்த யூதர்களின் அழிந்து போகாதபடிக்கு அந்த ரட்சிப்பு அவங்களுக்கு கிடைத்ததும், அதுபோல அந்த எஸ்தர் பதவி வந்துட்டு அப்படிப்பட்டது அப்படியே நிலநிற்கிறதும் காரணமானது இந்த ஜெபம் தான். சோ இதன் எக்ஸாம்பிள் நமக்கு பார்ப்போம். நமக்கு எல்லாருக்கும் தெரியும், கொஞ்ச நாளுக்கு முன்னாடி നമ്മുടെ ദേശത്തെ നമ്മുടെ ഉലകത്തെ അഥവാ നമ്മുടെ ലോകത്തെ ഫുള്ള് ഇളക്കി മറിത്ത ഒരു കാര്യം എന്നത് COVID-19. அப்ப என்ன செய்தாரு? எல்லாரும் இந்த அச்சாணி வச்சுட்டு ஒரு இடத்து ஒதுங்கியா இருந்து இல்லல்ல, சஃபை எல்லா மக்களும் எல்லா விசுவாசிகளும் எல்லா அவிசுவாசிகளும் என்ன பண்ணினாங்க? ஜெபம் தான் பண்ணினாங்க. ஜெபம் பண்ணிட்டு யூடியூப் பார்த்து விதவிதமா சமையலும் பண்ணாங்க. சரி, எல்லாரும் கதறி ஜெபித்தாங்க, இந்த வியாதியில இருந்து எப்படியாவது தேசத்தை காப்பாத்துங்கன்னு. அதுல இருந்து ஏசப்பா நமக்கு வெற்றியையும் தந்தாரு. அப்ப இந்த வெற்றி கிடைச்சது ஜெபத்தினாலே தானே. சோ இந்த அச்சாணி வச்சு கொண்டிருந்தா நமக்கு ஒன்னும் நடக்காது. நாம் ஏசப்பண்ட கிட்ட வந்து ஜெபம் பண்ணினால்தான் நம்மட வாழ்க்கையில அதவா கிறிஸ்டியன் லைஃப்ல நமக்கு முன்னேற முடியும். சோ அதுகொண்டு நான் சொல்லுகிறேன், கிறிஸ்டியன் வாழ்வில் மிகவும் வெற்றி பெற தேவையானது ஜெபமே ஜெபமே என்று கூறி எனது அணியில் ஜெயத்தை தாரும் என்று நான் என்ற வாக்கை நிறுத்துகிறேன். நன்றி. நல்ல சரவெடி மாதிரி ஒரு கைத்தட்டி சிஸ்டர் கொடுத்துருங்க பார்க்கலாம். என்ன பிரதர்? ஆமா, அவங்க கேட்டுக்கிட்டே போயிட்டாங்க. ஏன் அன்னைக்குதான் ஜெயத்தை நீங்க கொடுக்கணும்னு ஜெபம் பண்ணிட்டு வந்திருப்பாங்க போல. ஓகே, ரைட். இப்ப நம்ம கடைசி தீர்ப்புக்காக நாம என்ன பண்ண போறோம்? காத்து இருக்கிறோம். தீர்ப்பு என்னன்னா, அருமையான இந்த அணி வெற்றி பெற்றது. ஜோரா ஒரு கிளாப் பண்ணுங்க பார்க்கலாம். இப்படி சொன்னா என்ன அடிப்பீங்கன்னு தெரியும், அதனால அப்படி நான் சொல்ல மாட்டேன். இப்ப உண்மையான தீர்ப்புக்குள்ளாக நாம கடந்து போறோம். அருமையான தலைப்பை இன்னைக்கு நாம கேட்டோம். கிறிஸ்தவ வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு ஜெபம் அவசியமா அல்லது விசுவாசம் அவசியமா?
இவங்க சொன்னாங்க விசுவாசம் தான் ரொம்ப ரொம்ப அவசியம்னு சொல்லி எங்களுக்கு தான் வெற்றி கொடுப்பாங்கன்னு விசுவாசத்தோட காத்திருக்கிற ஒரு அணியினர் ஒரு பக்கம், ஜெபந்தான் கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு வெற்றியை தரும்னு சொல்லி எங்களுக்கு தான் வெற்றியை கொடுப்பாங்கன்னு ஜெபத்தோட காத்திருக்கிற ஒரு அணி இன்னொரு பக்கம். வேதத்துல இருந்து நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, தானியேலை எடுத்துக்கிட்டோம்னா, சிஸ்டர் சொன்ன மாதிரி தானியேலை எங்க போட்டாங்க? குகையில தூக்கி போட்டாங்க. குகையில இருந்த தானியேலு விசுவாசத்தோட இருந்தாரு. அதே தானியேல் தான் ராஜாவை மட்டும் வணங்கணும்னு சொன்னப்ப எதையுமே நினைச்சு பயப்படாம பல கனிகள் திறந்திருக்க என்ன பண்ணாராம்? ஜெபம் பண்ணாராம். நான் சொல்றேன், ஜெபம் விசுவாசம் ரெண்டுமே வாழ்க்கைக்கு மிக மிக முக்கியமான ஒண்ணு. சைக்கிளோட 2 சக்கரம் மாதிரி. அப்ப நீங்க கேட்க கூடாது எந்த வீலும் முன்னாடி எந்த வீலும் பின்னாடின்னு கேட்க கூடாது. 2 வீலுமே முக்கியம். ஒரு வீலில் முன்னாடி வீல் இருந்து பின்னாடி வீல் இல்லாட்டாலும் சைக்கிளை ஓட்ட முடியாது. ஒருவேளை பின்னாடி வீல் இருந்து முன்னாடி வீல் இருந்தாலும் சைக்கிளை ஓட்ட முடியாது. சைக்கிள் ஓடணும்னா 2 வீலும் முக்கியம். அதே மாதிரி வாழ்க்கைங்கிற ஒரு வாழ்க்கைங்கிற ஒரு வண்டி ஓடணும்னா விசுவாசங்கிற ஒரு சக்கரமும் முக்கியம், ஜெபங்கிற ஒரு சக்கரமும் முக்கியம். ஆக வாழ்க்கையில், கிறிஸ்தவ வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு விசுவாசமும் முக்கியம், ஜெபமும் முக்கியம்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்து இந்த பட்டிமன்றத்தை நிறைவு பண்ணுகிறேன். நன்றி, வணக்கம்.